ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட்டில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காங்க, நம்முடைய தலைமை நீதிபதி எடுத்து நீ வந்து சனாதனத்தை வந்து ஏற்று பேசுறதை என்னால் தாங்க முடியாது, அதனால் செருப்பால் அடிச்சேன்னு சொன்னப்ப கடவுள் தான் எனக்கு உத்தரவிட்டாரு, அதனால தான் அடித்தேன் அப்படின்னு சொல்கிறான். கடவுள் வந்து அவனுக்கு எப்படி அடிக்கிறதுக்கு உத்தரவிட்டாரோ அதே மாதிரி அப்பா கடவுளை ஏற்று நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்க, கடவுள் இல்லைன்னு சொல்லுங்க, கடவுளை மருந்து சாத்திய பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு கடவுள் வந்து ஒரு டெமோக்ராட்டிக் பேஸ் கொடுத்து கடவுள் மறுப்பாளருக்கும் கருத்துரிமையை அங்கீகரிக்கின்ற ஒரு அங்கீகாரத்தை கடவுள் மறுப்பாளருக்கும் கொடுத்துருக்கிறார். கடவுளை பற்றி நம்முடைய தலைமை நீதிபதி அப்படி ஒன்றும் சொல்லலை. ஏன்டா ஒரு சிவன் தலையை வந்து எவனோ உடைச்சிட்டாருன்னா அது ஏன்டா கோர்ட்டுக்கு வர, நீ போய் நியூஸ் பேப்பர்ல போய் சொல்லு, இல்லாட்டி சிவன்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு அவர் கேட்டுக்கிறார். அது ஒன்றும் தப்பு இல்லை. சிவன்கிட்ட போய் சொல்லுங்கிறது கடவுள் மறுப்பா, சொல்லுன்னு சொன்னதை எதிர்த்தவன் தான் கடவுள் மறுப்பு. செருப்பை வீசுறவன் கூட நான் சனாதனத்தை காப்பாற்றத்தான் செருப்பை வீசுறேன்னு சொன்னா, அப்போ நீ சொல்ற சனாதன வாழ்க்கை நெறி வந்து செருப்பு வீசுற வாழ்க்கை இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம வந்து கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு.